பண்டிநகர மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சித்தரை தேடி ஒரு பயணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதுரையிலேருந்து திண்டுக்கல் போனோம். திண்டுக்கல் கூட இல்லை, திண்டுக்கல் டு பழனி ரோடு கன்னிவாடின்ற ஒரு கிராமம். அந்த கன்னிவாடின்ற கிராமத்தில் ஒரு மலை இருக்குது, சித்தர்கள் வாழ்ந்த ஒரு மலை. கன்னிவாடி அருகில் ஒரு சின்ன மலை இருக்குது. இங்கே நம்ம போகணும்னா நடந்து தான் போகணும். சாலை வசதி இப்போதைக்கு பரவாயில்ல. சாலை வசதி இப்போதைக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கார் போச்சுன்னா இன்னொரு கார் எதிர் திசையில் வந்துச்சுன்னா விலகி கொடுக்க இடம் இல்லை. அப்படி செல்லக்கூடிய ஒரு இடம், ஒரு காட்டுப்பகுதி. ரொம்ப அருமையாக இருந்துச்சு பயணம் பண்ணும்போது. ஒரு இயற்கை சார்ந்த ஒரு அருமையான இடம். அப்படி நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா கன்னிவாடி சோமலிங்க சுவாமி கோவில். திண்டுக்கல்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 22 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது கன்னிவாடி சோமலிங்க சுவாமி கோவில். தமிழ்நாட்டில் திண்டுக்கலுக்கு அருகில், குறிப்பாக கன்னிவாடிக்கு அருகில் சோமலிங்கபுரத்தில் அமைந்துள்ள 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு பழமையான சிவன் கோவில். இந்த கோவிலோட சிறப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கோவிலுக்கு பின்னால் உள்ள மலை ஆதிசேஷன் பாம்பு குடையுடன் கூடிய லிங்கத்தை ஒத்திருக்கிறது. மேலும் இது திருமணம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு விரைவான தீவுக்கு பெயர் பெற்றதா சொல்றாங்க. இந்த தல வரலாறு பற்றி முதல்ல பார்த்துருவோம். திண்டுக்கல் மாவட்டம் ஸ்ரீராங்காடு கிராமம் கன்னிவாடி கிராமத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அரிகேச பர்வதமாயி மெய்கொண்ட சித்தர், வாயானந்த சித்தர், குண்டலி சித்தர், முத்தானந்த சித்தர் ஆகியோர் தங்களுக்கு சிவன் அருள் கிடைக்கவும் சித்துகள் கைகூடவும் மலைப்பகுதியில் தவமிருக்க ஆயத்தமாயினர். இதற்காக இங்கு வந்தவர்கள் மலையில் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்தனர். அவர்களுக்கு அருளிய சிவன் இங்கேயே அவர்களுக்கு காட்சியும் கொடுத்திருக்கிறார். இவருக்கு சோமலிங்க சுவாமி என்று பெயர் ஏற்பட்டது. இறைவன் எம்பெருமான் சிவபெருமானை சோமலிங்க சுவாமியாக பிரதிஷ்டை செய்து வணங்கிய புண்ணிய ஸ்தலம் ஆகும். கோரக்கர் எழுதிய மலைவாகனம் என்ற நூலில் இருந்து இம்மலையில் சித்தர்கள் வாசம் செய்திருக்கிறார்கள் என்று தெளிவாகியுள்ளது. பழனியில் முருகனுக்கு நவபாசன சிலை வடித்த போவர் சித்தரும் இம்மலையில் தவம் செய்துள்ளார். கரூரார் ஜலத்திரட்டு என்ற நூலின் மூலமாக போவர் சித்தர் இத்திருக்கோவிலுக்கு வந்தபோது ஒரு சமயம் அவர் கௌரி பூஜை செய்வதற்காக தமக்கு அனைத்து அங்க லட்சணங்களும் பொருந்திய பெண் வேண்டுகிறார். அவருடைய சீடர்களான கொங்கணர், கரூரார் ஆகிய இருவரை பெண்களில் உயர்ந்த ரக பத்மினி ரகத்தைச் சேர்ந்த பெண் தேடி சென்ற பொழுது பெண் கிடைக்காத காரணத்தினால் அந்த ரக கல் சிலை ஒன்று இருந்ததை கண்டு அந்த சிலையை உயிராக்கி கொண்டு சென்றனர். அப்பொழுது போகர் கல் நீ வாடி என்று அழைத்ததின் பெயரில் அது நாளடைவில் கன்னி வாடி என்று பெயராக விளங்குகிறது. இதேபோல் திருவிளையாடல் புராணத்தில் எம்பெருமான் பன்றி குட்டிகளுக்கு பால் கொடுத்துவிட்டு ஆகாய மார்க்கமாக அம்மையும் அப்பனும் செல்லும் பொழுது அம்மலையின் அழகை பார்த்து அம்மன் தயங்கி நிற்க, அப்பன் ஆடுமயில் வாகனமே ஆரணங்கோ பூவை கன்னி வாடி என்று சொன்னானே, வாழும் ஊர் சொல்லலையே என்று அழைக்க அதுவும் கன்னிவாடி என்று பெயர் வரக்காரணம். இத்தனை பெருமை மிக்க புண்ணியஸ்தலமானது பராமரிப்பு இல்லாமல் இருந்தது. அச்சமயம் கேரளா மாநிலம் மூணாறு மாவட்டத்தைச் சேர்ந்த மாதவன் சுவாமிகள் இத்திருக்கோவிலில் தங்கி பூஜைகள் செய்து 3 வருட காலம் தங்கினார். அச்சமயத்தில்தான் இத்திருக்கோவிலின் எல்லா ஆதாரங்களையும் திரட்டியுள்ளார். அதன் பின் இத்திருக்கோவில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு கட்டுப்பட்டதென்று அறிந்தார். இத்திருக்கோயிலில் அகத்தியர் முதற்கொண்டு அநேக சித்தர்களும் அருள் தரும் சோமலிங்க சுவாமியை வணங்கி அருள் பெற்று சென்றுள்ளார்கள் என்பது அறிந்தார். போவருக்கு பெண் தேடி கொங்கணரும் கரூராரும் சென்று கற்சிலையை ஊராக்கி கொண்டு வந்த சமயம் போவர் கற்சிலை என்று அறிந்த கொங்கணருக்கும் தவளையாகும்படியும்
கரூராருக்கும் சித்த பிரம்மை பிடித்தவராகவும் சாபம் கொடுத்துள்ளார். அச்சமயத்தில் சித்தர்கள் எல்லாரும் கூடியபோது கொங்கணரையும் கரூராரையும் காணாமல் புலிப்பாணியை அகஸ்தியர் அவர்கள் எங்கே என்று கேட்க, அதற்கு நடந்த சம்பவங்களை புலிப்பாணி அகஸ்தியரிடம் கூற, அதற்கு அகஸ்தியர் அவர்கள் போகரை கோபித்து, நீ நாம் வணங்கும் தமிழ் கடவுளான முருகப்பெருமானை நவபாசனத்தில் செய்து முடிக்கும் வரை உனக்கு சித்து பலிக்காது என்று கூறி சாபம் விட்டனர். அதற்கு போகர் அகஸ்தியரை வணங்கி, எனக்கு சித்து பலிக்கவில்லை என்றால் நான் இந்த பணியை எப்படி செய்வேன் என்று வேண்ட, அதற்கு அகஸ்தியர் ககன குளிகை என்னும் மூலிகை மாத்திரையை போகரிடம் கொடுத்து, இதை நீ வாயில் போட்டு அடக்கி கொண்டால் ஆகாய மார்க்கமாக பறக்கலாம் என்று கூற, அந்த ககன குளிகை மாத்திரையை போகர் பெற்றுக்கொண்டு முருகன் சிலையை செய்து சாப விமோச்சனம் நீங்கியதாக கதை உண்டு. சிறப்பம்சம் அதிசயத்தின் அடிப்படையில் இத்திருக்கோவிலில் நந்தியம்பெருமான் விநாயகர் முன்புறம் அமைந்துள்ளார். இந்நந்தியம்மை பெருமானுக்கு வலதுபுறம் ஒரு காலும் இடதுபுறம் 3 கால்களும் அருள் தருகின்றனர். அதேபோல் எம்பெருமான் சிவபெருமான் எதிர்புறம் அமைந்துள்ள நந்தியம் பெருமானுக்கு வலதுபுறம் ஒரு காலும் இடதுபுறம் 3 கால்களும் அருள் பாலிக்கின்றனர்.